வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் ப்ளவுஸ்க்கும் சுடிதாருக்கும் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு சுற்றளவு, கையோட உயரம், கையோட சுற்றளவு. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் எல்லா அளவும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். தக்கல் பகுதி இருக்கு தெரியுமா, இதுலேருந்து இந்த சைடு வரைக்கும் பாருங்கள். பதினெட்டு இன்ச் இருக்குது கரெக்டாக. உள்ளே உள்ள தையல் வரைக்கும் பார்த்தோன்னா 18 இன்ச் இருக்குது. இந்த மார்பு சுற்றளவு ஃப்ரண்ட்டில் 18 இன்ச், பேக்கில் 18 இன்ச், இப்போ மொத்தமாக 36 இன்ச் இருக்குது. இப்போ கையோட உயரம் பார்த்துடலாம். கையோட உயரம் வந்து 4.25 இருக்குது. இப்போ கையோட சுற்றளவு பாருங்கள், 5.5 இன்ச் இருக்குது. கரெக்டாக 5.5 இன்ச் இருக்குது கையோட சுற்றளவு. மார்பு சுற்றளவு 36 இன்ச், கையோட உயரம் 4.25, கையோட சுற்றளவு 5.5. இப்போ இந்த 36 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா மார்பு சுற்றளவு, இதை வச்சு 2 ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். இந்த 36 இன்ச்சை வச்சு இதை 4ஆல் வகுக்கணும். ஓகேவா? இந்த 36 இன்ச்சை 4ஆல் வகுக்கணும். வகுத்தீங்க அப்படின்னா 9 இன்ச் வரும். இந்த 9 இன்ச்சில் -1 பண்ணணும், 1 இன்ச்சை கழிக்கணும். அப்போது 8 இன்ச் வரும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் இந்த 36 இன்ச்சை 12ஆல் வகுக்கணும். 3 இன்ச் வரும். ஓகேவா? இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இந்த 2 ஸ்டெப்பும் நமக்கு ஸ்லீவ் வரையறதுக்கு தேவையான அளவுகள். இதை நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த மார்பு சுற்றளவு 36 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 36 இன்ச்சை 4ஆல் வகுத்துருக்கோம். 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 இன்ச் வரும். இந்த 9 இன்ச்சில் 1 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 8 இன்ச். இது ஒரு வேல்யூ. இன்னொன்று அதே மார்பு சுற்றளவு 36 இன்ச்சை 12ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா 3 இன்ச் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவ் வரைகிறதுக்கு துணி எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வரைகிறதுக்கு நான் கிளாத்தை ஃபஸ்ட்டு எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு மடக்கு மடக்கிட்டு இன்னொரு மடக்கு, மொத்தம் 4 லேயர் வரும். ஓகேவா? 4 மடக்கியிருக்கேன். இதில் இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் எப்போவுமே கீழே வந்து நம்ம கையை மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். இப்போது இந்த கையோட உயரம் எவ்வளோ பார்த்தோம்? 4.25 பார்த்தோம். அந்த 4.25 இதில் மார்க் பண்ணுங்கள். நம்ம தையலுக்காக போட்டிருக்கோம்ல கோடு, அதில் இருந்து பார்க்கணும். 4.25 இன்ச். இதுக்கு மேலேயும் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கையை மடக்கி அடிப்போம்ல, அதுக்காக விட்டுருக்கேன். அதிலிருந்து 4.25 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். கையோட உயரம் பார்த்தோம்ல, அந்த 4.25 இன்ச்சை நான் இதில் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கோம். எதுக்காகனா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக. கையோட சுற்றளவு 5.5 இன்ச் பார்த்தோம். அந்த 5.5 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிடுங்க. இந்த 5.5 இன்ச் வந்து ஒரிஜினல் அளவு. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம். இது ஒரிஜினல் அளவு. இந்த 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, மார்பு சுற்றளவு 36 இன்ச்சை வச்சு 8 இன்ச் வந்தது. இந்த 8 இன்ச்சை தான்
இதில் மார்க் பண்ண போகிறோம். இந்த 8 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விடணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ஒரிஜினல் அளவும் ஒன்றா இருக்கிற மாதிரி. இது தையலுக்கான அளவு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப் கண்டுபிடிச்சோன்னா 36 இன்ச்சை 12ஆல் வகுத்தோம், 3 இன்ச் வந்தது. அந்த 3 இன்ச்சை இதில் மார்க் பண்ணுங்கள். ஒரிஜினல் அளவில் இருந்து தான் எப்போவுமே மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுவிட்டுக்கோங்க. ஓகேவா? இது நம்ம அந்த 3 இன்ச் மார்க் பண்ணது. இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து இந்த தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது வரைக்கும், இந்த கோடு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 8.5 இன்ச்சில் பாதியை மார்க் பண்ணணும். அப்போ 4.25 வரும். இந்த 8.5 இன்ச்சில் பாதி 4.25 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 4.25 இருந்து இந்த இடத்துல மட்டும் பாதியை மார்க் பண்ணணும். இப்போ 4.25 பாதி 2.1 வரும். 2.1 கிட்ட வரும். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி இப்படி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டாவது மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இதில் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோம் தள்ளி, ரெண்டாவது இதில் 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி வரையணும் அப்படின்னு பாருங்கள். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து இந்த கோட்டோடு இப்படி அணைச்சி விட்ற வேண்டியதான். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, இப்போ இதில் ஆழம் வெட்டுறதுக்கு இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், இதில் போய் இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் போய் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த 1/2 இன்ச் வரைக்கும் இப்படி போயிட்டு இந்த 1/4 இன்ச்சில் போய். ஓகேவா? இப்போ கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள லைன் வரைஞ்சோம்ல, அதை மட்டும் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு வளைவு வரைஞ்சிருக்கோம்ல, இது எதுக்குன்னா ஆழம் வெட்டுறதுக்காக. ப்ளவுஸ்க்கெலாம் ஆழம் வெட்டி போட்டால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சுடிதாரை பொறுத்தவரை நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணிடலாம், இந்த ஆழம் வெட்டணும்னு இல்லை. இல்லை உங்களுக்கு சுடிதாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் போடுவீங்க அப்படின்னா இந்த ஆழம் வெட்டலாம். இப்போ இந்த ஆழம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு 2ஆக போட்டுக்கோங்க. இப்படி வச்சே கட் பண்ணிங்கன்னா 2 சைடும் ஆழம் வெட்டிடும். அதனால் விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு இந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுங்கள். அந்த வளைவு இருக்குல்ல, இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்படி தான் ப்ளவுஸ்க்குனாலும் சுடிதாருக்குனாலும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.